அஜித் வாழ்க்கையில் நடந்த துயரம், பைக் ரேஸை விட்டு விலக காரணம், கண் கலங்க வைக்கும் சம்பவம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திர நடிகராக ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் அஜித்குமார். கடந்த 1993ஆம் ஆண்டு வெளியான அமராவதி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அஜித்குமார் அறிமுகமானார். தனது அயராத உழைப்பால், திறமையால் இப்போது முன்னணி நட்சத்திர நடிகராக அவர் சினிமாவில் உயர்ந்திருக்கிறார். குறிப்பாக அஜித்குமார் நடித்த காதல் கோட்டை என்ற படம் அவரது சினிமா பயணத்தை வெற்றி பாதைக்கு மாற்றியது என்று சொல்லலாம். தொடர்ந்து வாலி, அமர்க்களம், பூவெல்லாம் உன்வாசம், பில்லா 2, விஸ்வாசம், விடாமுயற்சி, துணிவு போன்ற பல ஹிட் படங்களில் அஜித்குமார் நடித்திருக்கிறார். கடந்த 1990 காலகட்டத்தில் நடிகர்கள் அஜித்குமார், விஜய் ரசிகர்களுக்கு இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும். எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் செய்த வாலி படம் அஜித்குமாரின் நடிப்புக்கு நல்ல தீனி போட்ட ஒரு படமாக இருந்தது. சினிமாவில் வெற்றி, தோல்வி என மாறி மாறி அவரது படங்கள் இருந்தாலும் அஜித்குமாருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. அப்படி இருந்தாலும் அவர் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருந்து வருகின்றன. குறிப்பாக ஒரு படத்திற்கு 100 கோடி ரூபாய் முதல் 150 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் அஜித்குமார் அவரது படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு நேரில் வருவதில்லை, தனது ரசிகர்களை பார்ப்பதில்லை என்பது முக்கிய புகாராக உள்ளது. மேலும் அஜித்குமார் திரையில் ஒரு மாதிரியாகவும் நிஜத்தில் வேறு மாதிரியாகவும் இருப்பதாகவும் நெட்டிசன்கள் விமர்சனம் செய்கின்றனர். இப்படி என்னதான் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் அஜித்குமாரை கொண்டாடும் ரசிகர்கள் கொண்டாடிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவரது படம் ரிலீஸ் ஆகும் நாளை தீபாவளி, பொங்கல் போல ஒரு பண்டிகை நாளாகத்தான் கொண்டாடுகின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அஜித்குமார் பேசுகையில் பைக் ரேஸை கைவிட்டதற்கான காரணத்தை வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அமராவதி படம் வெளியான போது ஒரு பாசிட்டிவ் பேச்சு இருந்தது. பையன் நன்றாக இருக்கிறான், நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்று அப்போது பேசினார்கள். ஆனால் படம் ரிலீஸுக்கு பின்னர் எனக்கு பைக் ரேஸில் அடிபட்டது. 1.5 ஆண்டுகளுக்கு மேல் நான் மருத்துவமனையில் பெட்டில் இருந்தேன். நான் மீண்டும் குணமாகி வரும்போது எனக்கு வாய்ப்புகள் வரவில்லை. அதன் பின்னர் நான் நினைத்தேன், வாழ்க்கையில் எப்போதும் எஸ்கேப் ஆக முடியாது. சினிமா, பைக் ரேஸ் இதில் ஏதாவது ஒரு துறையில் கவனம் செலுத்துவோம் என்றுதான் பிறகு சினிமாவில் கவனம் செலுத்தினேன் என்று நடிகர் அஜித்குமார் அந்த நேர்காணலில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். ஆனால் சினிமாவில் நடிப்பதற்காக பைக் ரேஸை கைவிட்டதாக கூறிய அஜித்குமார் இப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாள் முழுவதும், வார கணக்கில், மாத கணக்கில் நண்பர்களுடன் பைக் ரைடு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். பைக் ரேஸிற்கு பதிலாக கார் ரேஸில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார். கடந்த 10 மாதங்களாக பல வெளிநாடுகளில் நடந்த கார் ரேஸில் அவர் கலந்து கொண்டு சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.